பாமக நிறுவனர் ராமதாஸ் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் ராமதாஸ் அழைப்பு விடுத்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார் அன்புமணி என்ற அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு விஷயங்களை தெரிவித்திருந்தார். இது குறித்து எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் விவரங்களை வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், அன்புமணிக்கு முறையான அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில அவர் கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறாரு. அவருடைய ஆதரவாளர்களும் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறதா சொல்லப்படுது. என்ன விவரங்கள்? அதாவது டாக்டர் ராமதாஸ் தரப்பில் அன்புமணி உள்ளிட்டோருக்கு அழைப்பு விடுத்ததாக சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் தரப்பில் சொல்வதென்றால், அதாவது அன்புமணி அவர்கள் தரப்பில் சொல்வது என்னவென்றால், தங்களுக்கு முறைப்படி அழைப்பு விடுக்கப்படவில்லை என்றும் வெறும் பேஸ்புக்கில் மட்டும்தான் மாவட்ட செயலாளர் கூட்டம் என்ற அறிவிப்பு வெளியிட்டார்கள், லெட்டர் பேடிலோ அல்லது போன் செய்தோ அந்த அறிவிப்பை வெளியிடவில்லை என்றும் சொல்கிறார்கள். அதே போல கட்சியினுடைய தலைவர் தான் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டுவதற்கு அதிகாரம் படைத்தவர், கட்சியினுடைய தலைவர் சொல்லாமல் நிறுவனர் எப்படி மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்ட முடியும் என்றும் அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். அதே போல ராமதாஸ் பேசும்போது என்ன சொல்கிறார் என்றால், 50 தொகுதிகள் படுத்துக்கொண்டே ஜெயிக்கும் வித்தையை நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது 2026 தேர்தலை பொறுத்தவரையிலே 50 தொகுதிகளில் பாமக குறி வைத்திருப்பதாகவும், அந்த 50 தொகுதிகளை வெற்றி பெறுவது எப்படி, அதனை எப்படி சாத்தியமாக்க வேண்டும் என்ற வித்தையை சொல்லிக் கொடுக்க போவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து அன்புமணியை அவர் செயல் தலைவர் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். வருகை தராத மாவட்ட செயலாளர்கள் தொலைபேசி வாயிலாக தன்னிடம் பேசியதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சிலர் இந்த பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்வதாக அறிவித்தால் அவர்களை அந்த கட்சி பொறுப்பிலிருந்து நீக்க தயாராக இருப்பதாகவும், அதை தவிர இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்பதற்காக மட்டுமே அவர்களை கட்சி பொறுப்பிலிருந்து நீக்குவதற்கான எண்ணம் எதுவும் இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். 10.5% இடஒதுக்கீடு பெறுவதற்காக தொடர்ந்து தான் போராடி வருவதாகவும் அவர் பத்திரிகையாளர் சந்திப்பிலே தெரிவித்திருக்கிறார். இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே பாமகவிலே எந்த ஒரு உட்கட்சி மோதலும் இல்லை என்பது போல அவர் தெரிவித்திருக்கின்றார். அதே போல கோஷ்டி மோதல் இருக்கின்றதா என்ற கேள்விக்கு அப்பா மகன் இடையே கோஷ்டி பூசல் எதுவும் இல்லை என்றும் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைய தினம் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலே பெரும்பான்மையானவர்கள் பங்கேற்கவில்லை என்பது வெளிப்படையாகவே தெரிகின்றது. வெறும் 7-8 பேர் மட்டும்தான் இன்றைய தினம் நடைபெறக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள். எனவே பாமகவை பொறுத்தவரையிலே இன்னும் தந்தை மகன் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கவில்லை என்பதைத்தான் நாம் திரையிலே பார்க்க முடிகின்றது. தொடர்ச்சியாக அது தொடர்பான செய்தியை நாம் காலையிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அன்புமணி அவர்களுடைய அந்த ஆதரவாளர்கள் புறக்கணித்தது ஏன் என்ற கேள்விக்கு அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்பது என்னவென்றால், அன்புமணி அவர்களுக்கு முறையான அழைப்பு இல்லை, அது மட்டும் இல்லாமல் கட்சியினுடைய தலைவராக அன்புமணி அவர்கள் இருக்கும்போது அவர்கள் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நாங்கள் கேட்டு நடப்போம். தொடர்ச்சியாக ராமதாஸ் பொறுத்தவரையிலே அவர் தொடர்ந்து விரும்பத்தகாத கட்சியினுடைய நலனுக்கு முரணாக செயல்படக்கூடிய பல கருத்துக்களை அவர் சமீப காலமாக தெரிவித்து வருகின்றார். அவருடைய செயல்பாடுகள் கட்சியினுடைய எதிர்காலத்தை குலைக்கக்கூடிய வகையிலே தான் அமைந்திருக்கின்றது. இந்த கட்சியே அவர் உருவாக்கிய கட்சி தான், அவர்தான் இந்த கட்சியினுடைய நிறுவனர். ஆனால் அவரது சமீபத்திய பேச்சுக்களை நீங்கள் கேளுங்கள், சமீபத்திய நடவடிக்கைகளை நீங்கள் பாருங்கள். தொடர்ந்து பாமகவை சிதைப்பதற்கான பாமகவினுடைய தலைவரை மற்றும் நிர்வாகிகளை தொடர்ந்து விமர்சனம் செய்யக்கூடிய வகையிலே தான் அவருடைய பேச்சு அமைந்திருக்கின்றது. எனவே எங்களுடைய எதிர்காலம் மற்றும் கட்சியினுடைய நலன். ராஜேஷ், நீங்க இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம். இது குறித்து பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.